புசியானந்த் போட்டாரு பாருங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். விஜய் வந்தே உங்களுக்கு 75,000 ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு ஒரு தொகுதியிலையும். நீங்க 5,000 ஓட்டு வாங்கினா போதும். ஆமா, ஒரு தூரம் விஜய் 75,000 ஓட்டு வாங்கிடுவாருன்னா இந்த செயல் வீரர்கள் 5,000 ஓட்டு வாங்கி கொடுக்கறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க மாநில தலைமை. எல்லா கட்சியிலும் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க. ஆனா இந்த கட்சியே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதான் எனக்கு புரியல. ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அடுத்து இவர் வருவாரு, ஆதவரசன் வருவாரு. ரேஷன் கார்டு ஒரு 6 கோடி ரேஷன் கார்டு, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஓட்டு வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்ப இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு வீட்லயும் ஒரு பைத்தியக்காரர் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆதவ அர்ஜுனா மேடைக்கு ஒன்று நடைமுறைக்கு ஒன்றுன்னு பேசுறாரு. எப்போதுமே மேடையில் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு போயிடுறாரு, நடைமுறையில் வந்து பார்த்தா நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. பொய்யில பிறந்தவர் தான் ஆதவ். நீங்க இந்த பொய்யுக்கெல்லாம் இங்க எல்லாம் இல்ல, உச்ச நீதிமன்றத்திலே பொய் சொன்னவர் தான் ஆதவ். அப்படிதான் விஜய் இன்னைக்கு நம்ப வச்சிருக்காரு. என்னென்ன நம்ப வச்சிருக்காருன்னா 40% மட்டும் இருக்கு அப்படின்னு விஜய் நம்ப வச்சிருக்காங்க. அந்த தற்கொலை அவரும் நம்புறாரு. 40 அப்ப பாதி வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், அந்த 10 மட்டும் யாருன்னு பாருங்கன்னு இவர் கேட்பாரு. 40 வந்தாலே ஆட்சியை பிடிச்சிடலாம் எப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறது? பாதி வந்தா பிடிச்சிடலாம் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காங்க. காத்திருந்து அந்த நிறமையாகி இப்போ 230 நாளைக்கு இவர் அறிவிக்கிறார். 230 நாள் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் தலைவரே நீங்க எங்க நிக்க போறீங்க? ஐயோ ஏன் பேர் எதுல வைக்கிறதுன்னு தெரியாம அப்ப ஏதோ ஒரு மாவட்டத்தை உருவாக்கலாமா, இல்ல எவனே வாபஸ் வாங்க வச்சிருங்க, நாம அங்க நின்றுக்கலாம். இப்ப என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு ஒரு பெண் குயின் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, தனியா அப்படியே போயிட்டு இருக்காரு. நான் போய் 234 நான் தேட போறேன் கீன்னு கத்திக்கிட்டே பெண் குயின் மாதிரி தனியா போயிட்டு இருக்கேன். திடீர்னு தலைவரோட அப்பா இறங்கி வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு அரிதான வாய்ப்பு, எத்தனை கட்சிக்கு இந்த வாய்ப்பு வரும், இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து தாவைக்காவோட கூட்டணி அமைச்சா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு அப்பா பேசியிருக்காரு. முதல்ல எஸ்ஐசி யாரு? ஒரு தலைவரோட அப்பா. அவ்வளவுதான். தலைவர் யாருக்கு? அவ்வளவுதான். முதல்ல தலைவர் எங்க நிப்பாரு? திமுக தயவுல தான் நீங்க இங்க ஆட்சியில ஏதோ 1-2 சீட்டை வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை காப்பாத்திக்கணும்னா இங்க வந்து கிக்கி விளையாடிக்கிட்டு இருக்க சின்ன பசங்கள்லாம் அரசியலுக்கு வருவாங்க. அவங்கள நம்பிலாம் போனீங்கன்னா பீகார்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதான். வாங்க உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரோன்னு 70-90 சீட்டை கொடுப்பாங்க, 2 ஜெயிச்சுட்டு உட்காருவீங்க. அதுவும் இனிமே இவரை நம்பி போனா அதுவும் கிடைக்குமான்லாம் தெரியாது. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு கதை இருக்கும்ல, சாப்பிடு பூச்சாண்டி வந்துடுவான். அந்த மாதிரி தாவேக்காவிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 நாள், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. இங்க திமுக இங்க பார் போயிருவேன் சீட் தெரியா, எக்ஸ்ட்ரா தெரியா சொல்லு சீட், இந்த மாதிரி அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இது முழுக்க ஒரு சீட் லாபி. திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போய் தொலைவும் மாட்டிக்குது, தரிதிரம் முடிச்சது, உட்காரவும் மாட்டிக்குது, ஆடிக்கிட்டே இருக்கு. இது என்ன செய்யறது இதாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேரோட மைண்ட் செட்டு இப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் ஜேர்னலிஸ்ட் சேகோர் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு தலைவரோட அப்பா இறங்கி வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு அரிதான வாய்ப்பு, எத்தனை கட்சிக்கு இந்த வாய்ப்பு வரும், இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து தாவைக்காவோட கூட்டணி அமைச்சா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு அப்பா பேசியிருக்காரு. என்ன கருத்தியல் ரீதியா வர்றாங்களா? தலைவர் கூட்டணிக்கு வார்த்தை கேட்க முடியலன்னு தலைவர் அப்பா தூது அனுப்புறாரா? என்னதான் இவங்களோட பிளான் தாவைக்கா? இப்பதான் ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்லிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட், நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு உதாரண கதை தான். நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட 20 ரூபா இருக்குது, என்கிட்ட காசு இல்லைனா ஒரு பிச்சைக்கார பையன். என் ஃப்ரெண்ட்டு 20 ரூபா இருக்குது. என் எதிரில் இருக்கவன்ட்டையும் என்ன மாதிரி தான், அவன்ட்டையும் காசு இல்லை. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், வாடா என்கிட்ட 20 ரூபா இருக்குது, ஒரு 2 டீ வாங்கி 3 பேர் சாப்பிட்டுக்கலாம் வாடா அப்படின்னு அவன் கூப்பிட்றான். இல்லைனா அவன் வரலன்னா போட்டோம், நம்ம 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு டீ குடிக்கலான்றான். நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் கூட வாடா, பிரியாணி வாங்கி தரேன், மோமோஸ் வாங்கி தரேன், அந்த பர்கர் அது இதுன்னு வாங்கி தரேன் வாடாங்கிறேன். அவன் வந்து என்னை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் கூட போயிடுவா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் என்ன சொன்னான், வாடா டீ இருக்குடா வாடான்னு இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் நான் வெறும் பையன், பிச்சைக்கார பையன், அவனுக்கு தெரியாது, விஷயம் தெரியாது. ஆனால் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா என் பேக்கெட் 2 துணி 2 வெளியில் இப்படி தொங்கிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டான் பிச்சைக்கார பையன். ஆனால் அவன்கிட்ட நான் ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுறேன். ஆட்சியில் பங்கு தரேன்டா சார், இது பிரியாணி வாங்கி தரேன்டா, அதிகாரத்தில் பங்கு தரேன், இது பர்கர் வாங்கி தரேன், உனக்கு எல்லாமே பண்ணுறேன்டா வாடான்னு கேட்குறேன். ஆனால் அவன் நம்ப மாட்டான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, உன் கூட வந்தால் ஒரு கையை தான்டா நக்கணும், எதுவும் இல்லைடா ஒன்ட்டன்னு தெரிஞ்சு போச்சு. டீயாவது கிடைக்குமே, அங்கேயாவது போகலான்னு அவன் ரெடி ஆகிட்டான். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா உள்ளே வராரு. எங்கள் அப்பா வந்து, தம்பி இவன் கூட போப்பா, ஆட்சியில் பங்கு இது ஆட்சி பெஸ்ஸில் வாங்கி தருவான்ப்பா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. அதிகாரத்தில் பங்கு வாங்கி தருவான்ப்பா, இது ஏதாவது வாங்கி தருவான் போப்பான்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த நபருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த நபர் எப்படின்னா,
தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு கதை இருக்கும்ல, ஏய் சாப்பிடு பூச்சாண்டி வந்துடுவான். அந்த மாதிரி தாவேக்காவிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 நாள், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. இங்கே திமுகட்ட இங்கே பார் போயிடுவேன், சீட் தெரியா, எக்ஸ்ட்ரா தெரியா சொல்லு சீட், இந்த மாதிரி அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, போய் தொலையவும் மாட்டிக்குது, தரித்திரம் பிடிச்சது, உட்காரவும் மாட்டிக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது. இது என்ன செய்கிறது இதாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேரோட மைண்ட் செட்டு இப்படி தான் இருக்குது. திமுக வந்து இங்கே போகிறதுனால பெரிய லாஸ்லாம் கிடையாது. நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் வெளியிலேருந்து சொல்கிறேன், பெரிய லாஸ்லாம் கிடையாது. போனால் போ, 25ல் நாங்கள் நின்றுட்டு போகிறோம். உனக்கு வேறு சீட்டை கொடுக்கணும், அதுவும் நீ கேட்குற தொகுதியை கொடுக்கணும், அதுவும் சின்னத்தில் நிற்கிறேன்னு வேறு சொல்லுவேன். அது தோற்று போச்சுன்னா எங்களுக்கு தான் நஷ்டம். உனக்கு என்னப்பா, நீ டெல்லியில் போய் உட்காந்துருவேன், இங்கே நாங்கள் இது பண்ணணும், உனக்கு கொடுக்கலாமான்னு பெரிய சிக்கல். போய் தொலைஞ்சா கூட சந்தோஷம். உனக்கு கொடுக்குற அந்த 5 சீட்டை எங்கள் மாநில கட்சி இங்கே இருக்க விசிகாவுக்கு 1 5 கொடுத்துருவேன், கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன், வேல்முருகனுக்கு ஒரு 1, அப்புறம் வேற யார் இருக்கா, மக்கள் நீதி மையம்ல ஒரு வேற கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 2. மக்கள் நீதி மையமும் வைகோக்கும் எங்கள் சின்னதுல நில்லுங்கன்னா நின்றுவாங்க, போப்பா நின்றுவாங்க, சரி நின்று போ அப்படின்னு கொடுத்துடலாம். இது போயும் தொலைய மாட்டேங்குது என்று அவங்க மைண்ட் செட்டு. இது என்னென்னா சீட்டை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் எல்லாமே. ஓகே சரிங்களா? அரசனை நம்பி புருஷனை வந்த கதையை தான் காங்கிரஸ் கதை. அதனால் இந்த 20 ரூபா டீ கதையை அவங்க பார்த்துட்டாங்க. போனால் 20 ரூபா டீ கன்ஃபார்மு. இருந்தாலும் இவன் கூட போனால் ஒரு பட்டர் பிஸ்கெட் தருவானா அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ பட்டர் பிஸ்கெட்டா இல்லைனா பிரியாணி போய் சாப்பிட்ருவேன்னு. ஆனால் நான் ஒரு பிச்சைக்கார பையன் வெறும் பையன்னு 2 பேருக்குமே தெரியும். இங்கே போனால் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும்னு. முதல்ல எஸ்ஐசி யாரு? அவர் தலைவரோட அப்பா. அவ்வளோதான். தலைவர் யாருக்கு? அவ்வளோதான். முதல்ல தலைவர் எங்கே நிற்பாரு? எஸ்எஸ்சி எங்க என்ன பண்ண போறாரு? கட்சி தலைவர் 234 தொகுதியில நிப்பாரு. அதான் நிப்பாரு. புது ரூல்ஸ் இவங்களுக்காக மாத்த போறாங்க. டெல்லி தேர்தல் ஆணையம் ஒரு புது ரூல் மாத்த போறாங்க. 234 நீங்க நிக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் போட போறாங்க. லூசு கூமுட்டைங்க. அதுல புசி 4 தொகுதியில நிப்பாருன்னு வேற. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் ஆணையம் தான். அது யூனியனா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. என்னடா அவங்க 4 தொகுதியில நிக்கலாமா? இவங்க எந்தாலும் இங்க யாரு இவனுக்கு எழுதி கொடுத்தது எனக்கு ஒன்றும் புரியல. 2 தான் நிற்க முடியும், அதிகபட்சம் 2 தான். அதுவுமே என்னன்னா யாருக்கெல்லாம் தொட நடுங்குதோ, யாருக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்கோ, ஐயோ நம்ம தோத்துருவோம் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க 2 தொகுதியில் நிற்பாங்க. மோடியை சொல்லு, நான் ராகுலுக்கு சேர்த்தா சொல்லுவேன். 2 பேர் சேர்த்தா சொல்லுவேன். ஏன்னா 2த்துலையும் ஜெயிச்சுட்டா என்ன ஆகும்? திரும்ப இடைத்தேர்தல் வரும், மக்கள் காசு தான் வீணாகும். வயநாட்டில் அப்படி தான் நடந்து போச்சு. அது யாராக இருந்தாலும் தப்பு தான். நீ எதுக்கு 2 தொகுதி நிற்கணும்? மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஒரு தூரம் நின்று நீ மக்கள் காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அப்போ விஜய் 2 தொகுதியில் நின்னார்னா இவரெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம பயந்து போய் தான் தேர்தலில் நிற்கிறாருன்னு நம்ம சொல்லிடலாம். இது முழுக்க முழுக்க ஒரு சீட் லாபி. அந்த காங்கிரஸ் கட்சி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பேருக்கு ஒரு பொறுப்பில் எல்லாரும் இருக்காங்க. பேருக்கு எம்பி, பேருக்கு இன்னொரு எம்பி, பேருக்கு எம்எல்ஏ, பேருக்கு ஒரு மாநில தலைவர், அவ்வளோதான். இவர் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க யார் சொல்கிறதுன்னு டெல்லி கேட்காது. டெல்லினா டெல்லி காங்கிரஸ், அவங்க ஒரு லாபி தனியாக இருப்பாங்க, அவங்க தனியாக இயங்குவாங்க. ஏன்னா இங்கே இவ்வளோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கனிமொழி அவர்கள் அங்கே போயிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. இங்க நடக்கிற கிக்கி பிக்கி நான் இப்ப சொல்லல. இங்க நடக்கிறது எதுவுமே டெல்லி கேட்காதுன்னு சொன்னல. அதுக்கு இதுதான் இப்போ இதான் உதாரணம். நீ என்ன வேணாலும் நீ கீழே என்ன வேணாலும் பேசிக்கப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன ஒரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா நல்லதுதான் அப்படின்னு அவங்க எதிர்த்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் டெல்லியில நாடாளுமன்றத்துல ஒரு ஸ்கீம் அமல்படுத்த போறாங்க அப்படின்னா ஒரு சவுண்டு, வாய்ஸ் சவுண்டு பெருசா இருக்கணும் அப்படின்னா 3வது பெரிய கட்சியா இருக்க திமுகவோட சவுண்டு வாய்ஸ் அவங்களுக்கு பவர் வேணும். இந்தியாவிலே 3வது எதிர்கட்சியோட திமுக, அவங்க வாய்ஸ் வேணும். அதை இழந்துக்கிட்டு அது உட்காருமா? இன்னொன்று, இந்த மாநில தன்மையோட அரசியல் தன்மை மேற்கு வங்கத்தோட ஒப்பிட முடியாது. மேற்கு வங்கத்தில் மம்தா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஸ்டேட்டுக்குள்ளே நானும் காங்கிரஸ் எதிர் சென்ட்ரலில் வேணால் இந்தியா கூட்டணியில் நான் இருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டாங்க. அதே ஸ்டாண்டை கேரளாவிலையும் எடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே காங்கிரஸோட எதிர் ஸ்டேட்டில் வேணால் நாங்கள் இந்தியா அலைன்ஸில் இருக்கோன்ட்டாங்க. ஆனால் அந்த முடிவை இங்கே எடுக்க முடியுமா? இங்கே எடுக்க முடியாது. அது வேற. ஏன்னா இங்கே எதிர் துருவத்தில் காங்கிரஸ் இல்லை, அதிமுக இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே திமுக தயவில் தான் நீங்கள் இங்கே ஆட்சியில் ஏதோ 1-2 சீட்டை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை காப்பாற்றிக்கணும்னா இங்கே கிக்கி பிக்கி விளையாடிக்கிட்டு இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் அரசியலுக்கு வருவாங்க. அவங்கள நம்பிலாம் போனீங்கன்னா பீகாரில் உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான். வாங்க உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரோன்னு 70-90 சீட்டை கொடுப்பாங்க, 2த்துல ஜெயிச்சுட்டு உட்காருவீங்க. அதுவும் இனிமேல் இவரை நம்பி போனால் அதுவும் கிடைக்குமான்லாம் தெரியாது.
அந்த நிலைமை தான் வரும். அதனால காங்கிரஸுக்குலாம் தெரியும் விஜய்க்குலாம் போக மாட்டாங்க. விஜயை வச்சு இவங்க ஜாலியா பந்தாடுறாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் முடிஞ்சு அடுத்து இன்னைக்கு செயல் வீரர் இன்னும் மற்ற மாவட்ட செயலர் கூட்டம். அந்த செயல் வீரர் கூட்டத்தை சொல்றீங்களா? புசி ஆனந்த் போட்டாரு பாருங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். விஜய் வந்தே உங்களுக்கு 75,000 ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு ஒரு தொகுதியிலையும். நீங்க 5,000 ஓட்டு வாங்கினா போதும். ஆமா, ஒரு தூரம் விஜய் 75,000 ஓட்டு வாங்கிடுவாருன்னா இந்த செயல் வீரர்கள் 5,000 ஓட்டு வாங்கி கொடுங்கடான்னு பிச்சை எடுக்கிறாங்க மாநில தலைமை. அந்த செயல் வீரர்களோட ஒர்த்து அவ்வளவுதானா? 5,000 ஓட்டு தானே. அது எங்கெல்லாம் இழுபறி இருக்கோ அங்க மட்டும் அந்த 5,000 ஓட்டு வாங்கணுமா? இவரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். 75,000 ஓட்டு விஜய் மூஞ்சியை பார்த்தே விஜய் ஓட்டு போட்டுருவாங்க. மீதி 5,000 ஓட்டு நீங்க வாங்கி கொடுங்க, 80,000 ஓட்டு ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான். எல்லா கட்சியிலும் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க. ஆனா இந்த கட்சியே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு புரியுது. ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அடுத்து இவர் வருவாரு, ஆளு வருஷம் வருவாரு. ரேஷன் கார்டு ஒரு 6 கோடி ரேஷன் கார்டு, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஓட்டு வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு வீட்லேயும் ஒரு பைத்தியக்காரர் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஓட்டு போடுறவங்க சொல்கிறேன். தம்பி அப்படிலாம் இல்லை தம்பி, அப்படிலாம் கிடையாது. இவங்க திமுக கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல, ரொம்ப ஆழமாக பார்த்து வச்சிருக்கு. நீங்கள் மாணவர்கள்ல இருந்து வயதானவர்கள் ஓய்வு பெற்ற வரைக்கும் அவங்க திட்டங்களை இறக்கி ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் அழகாக பார்த்து வச்சிருக்கு. கோவம் இருக்கா? இருக்கு. பிரச்சனைகள் இருக்கா? இருக்கு. சில ஊழல்கள் இருக்கா? ஆமாம். போராட்டம் நடக்குதா? ஆமாம். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளா இருக்கா? போய் ஜனநாயக ரீதியாக அணுக முடியுதா அப்படின்னா அங்கே ஒரு கேள்வி வருது. ஆமாம், அணுக முடியுது. இப்போ இதெல்லாம் விஜய் ஒழிப்பாரா அப்படின்னா விஜய்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா இங்கே திமுக விழ வேண்டிய ஓட்டு எல்லாமே அங்கே போகும். விஜயே ஒரு தத்தகா புத்தகா, நான் ஊழலை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன்? கமல்ஹாசன் சொன்னார், உங்க எல்லாரையும் வச்சுதான் ஒழிப்பேன் அப்படின்னு திருப்பி விட்டு போயிட்டார்ல. இவர் என்ன சொல்லுவாரு? அதிமுக செருப்படுத்த அடிச்சிருச்சு, ஆகப்பெரும் ஊழல்வாதி நீ தான். நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, அதிமுக செருப்படுத்த அடிச்சிருச்சு, திமுக வாங்கிட்டு அடிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுகவும் திமுகவும் 50 வருஷம் கட்சி சேர்ந்து ஒருத்தவன் எதுக்குன்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய வேணா இருப்பான் அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்டஸ். திமுக எப்ப தாவேகாவை எதிர்த்துச்சு? கே நேரு அவர் பதில் சொல்றாருல விஜய்க்கு. எதிர்க்கிறதா என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? அதுதான் எதிர்க்கிறது. சரிங்களா? வாங்க 1 to 1 பேசுவோம், யாரோட முட்டி தேஞ்சிருக்கு, அது எதிர்க்கிறதுனா இப்படி எதிர்க்கிறது. நீங்கிறது ஒரு கவுண்டர் வரும்ல. நீங்க பர்ற மேல இருக்க ஓலைச்சுவடிகளை வச்சு அழகு பாக்குறீங்கன்னு விஜய் சொல்லுவாருன்னா இங்கிருந்து ஒரு கவுண்டர் வரும். படிக்க தெரியாத தற்குறிகளுக்கு தாண்டா உங்களுக்கெல்லாம் வள்ளுவருடைய அருமை தெரியாது, அதனால இப்படிதான் பேசுவேன்னு ஒரு எதிர்ப்பு வரும். சும்மா எதிர்க்கிறதுல இப்போ 3 நாளாக அதிமுக சும்மா எதிர்க்குது விஜய். அவங்க சும்மா இருக்காங்க. எனக்குலாம் அதிமுக ஐடி விங் இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ வேலை செய்யறாங்களே அப்படின்னு. திடீர்னு 3 நாள் ஏஐ வீடியோலாம் பண்றாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் 8 மணி நேரம் வேலை செஞ்சிடும், 16 மணி நேரம். விஜய் எதிர்க்கணும்னா சொல்லுங்க, ஃபுல் ஃபோர்ஸ்ல எதிர்க்கிறேன், வெறியில இருக்கிறேன் அப்படின்னு இறங்கி அடிக்கிறாங்க. எனக்கு திமுக அந்த அளவுக்கு தாவேக்காவை எதிர்த்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இவர் ஏதாவது பேசினாங்கன்னா அங்கிருந்து கவுண்டர் வரும். ஆதவர்ஷன் எதையாவது கக்கி வச்சிருந்தாருன்னா இங்கேருந்து கவுண்டர் வரும். அவர் நவீன சாவக்கர் மேடையில வீரவசனம் பேசிட்டு ட்விட்டர்ல அவர் ஒசரத்துக்கு எழுதி வச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் அதையும் கேட்கலாம். அப்ப அதனால இங்க ஏதாவது கவுண்டர் வந்தா இங்க போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த கூட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி, திருமாவளவனும் அப்படிதான். அங்கேருந்து ஏதாவது கவுண்டர் இருந்தால் போயிட்டே இருப்பாங்க, பேசிட்டு போயிடுவாங்க. வேலை மெனுக்கிட்டு 2-3 நாளாக அதிமுக தாவேகாவை கடுமையாக இருக்குது. கண்டிப்பா வில்லு படத்துல இருந்து விஜய் மண்ணுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வர மாதிரி திடீர்னு அதிமுக ஆயிடுவீங்க. இங்க இருந்து அகல பாதாளத்துல இருந்துச்சு, அது அகல பாதாளத்துல இருந்துச்சு. திடீர்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன, நான் ஒரு சேனலில் கூட சொன்னேன், அவங்க நம்மள மாதிரி ஆளுங்க. இப்போ நல்லா ஒரு ஒர்க்கராக இருக்கும்னு வைங்களா, ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறேன், மாச சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னா அப்படியான ஆளுங்க தான் அதிமுகவில் வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த திமுகவுக்கு எதிர் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கான். இது ஒரு ஊழல் கட்சி, இது பண்ணுது, இது இப்படி. அந்த கவுண்டர் தாண்டி அவங்களுக்கு வேற அடுத்த கருத்தியில் அடுத்து என்ன மோதுறனே தெரியலை. உங்களுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் வைக்கிறதுன்னு தெரியலை. ஒரு ஆகப்புற சிறந்த ஒரு ஆள் அங்கே யாருமே இல்லை. திரும்ப டிபேட் ஷோக்கு ராஜ்சத்தியன் தான் வருவார், வேற யாரும் வரமாட்டாங்க. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் விஜய் எதிர்க்கக்கூடாது, பாஜகவை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, தம்பி ஒரு 2 நாளைக்கு விஜய் எதிர்ங்கப்பான்னொடனே, என்ன விஜய் தாரணியா, விஜய் இப்போ பாருங்க அங்கிள் அப்படின்னு உடனே பிச்சு விளையாடிட்டாங்க. அவங்க ஒட்டு மொத்தமாக இறக்குறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஏன்டா நீங்கள்லாம் தெரிச்சு ஓடுற இதான் உன் வீரமா?
பிளாக்ல டிக்கெட் வாங்கி வளர்த்துருக்கு நீ தான் இதுவா ஊழலா செஞ்சு அப்பாவும் பிள்ளையும் போய் கால்ல விழுகிறது. எடப்பாடி கிட்ட போய் விஜய் அழுகிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ ட்ரெண்டிங் நம்பர் 1ல ஓடுது. நீங்க பாக்குறாங்க ஐயோ தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டோமோ அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமிட்டெல்லாம் கெஞ்சிருக்கீங்க விஜய் அவர்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்பதான் தெரியுது ஓ மாஸ்டர் படத்துக்கு கெஞ்சிருக்காங்களா. அப்புறம் தான் நமக்கு விஷயம் தெரியுது. மாஸ்டருக்கு சர்க்காருக்குமே அதான் சர்க்காருக்கு எடுத்துட்டு நியாயமா விஜய்க்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் திமுக தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. திமுக எந்த டைரக்ஷன்லேயே அவங்கள வந்து அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது 2006லேருந்து 10 வரைக்கும் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போலாம் அவரோட ப்ரொடக்ஷன்லேயே படம் ரிலீஸ் ஆச்சு. சுறாலாம் வேட்டைக்காரனா ஏதோ ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த 10 வருஷத்தில் விஜயோட எல்லா படமும் பிளாக்கு காரணம் அதிமுக. முக்காவாசி படத்துக்கு அதிமுக. வேலாயுதம், தலைவா, மாஸ்டரு, என்னமோ எல்லாத்துக்கும் வந்துச்சு பிரச்சனை. சர்க்கார், பைரவா, வருஷ லிஸ்ட் நிறையா இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை கொண்டது இவங்க தான். இன்னைக்கு வந்து இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு கிக்கி பிக்கி சண்டை. ஒன்றும் சும்மா ஏமாற்றிக்கிட்டு வேலை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா இவங்க எதிர்பார்த்த சண்டையை விட வாரியர்ஸ் இங்கே அதிமுக வாரியர்ஸ் பொங்கி எழுந்துட்டாங்க. நினச்சத விட அதிகமாக ஏஐ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் நீங்கள் தானடா பஸ்ஸில் கொளுத்துனீங்கன்னு பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தூக்கிட்டு வரானு. நீங்கள் தாண்டா ஜெயராஜ் பண்ணிக்ஸ், நீங்கள் தாண்டா துப்பாக்கி சூடுன்னு மறுபடியும் பழைய ஹிஸ்ட்ரியில் இவங்க தோண்டி அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து இவனுங்க ஒரு பக்கம் போட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் போடுறாங்க. நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம் சண்டை போடுறாங்களா நடிக்கிறாங்களா அந்த வருத்தப்பட வழி டேய் அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா அப்படின்ட்டு போகிற மாதிரி நம்ம பார்க்கணும். இதை அப்படிதான் ஓடுது இந்த சண்டை. அதிமுக தாவேகா வந்து எந்த அளவுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இணக்கமா இருந்தாங்க. திடீர்னு டிடிவி தினகரன் அவர்கள்லாம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நாங்க பேச ஆரம்பிச்சா அது நல்லா இருக்காது, அசிங்கமா போயிடும் அவங்களுக்கு, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. வார்னிங் கொடுக்குறாரா என்ன கடைசியா விஜய்க்கு? டிடிவி தினகரனையே இவங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையை உள்ள தூக்கி போட்டதே ஒரு பெரும் நம்பிக்கை இல்லைனா டிடிவி தினகரன் வந்துருவாரு. தென் மாவட்டத்தில் நமக்கு ஒரு சில பர்சன்டேஜ் ஓட்டு வந்துடும். அதுவும் நீங்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஓபிஎஸ் வந்துருவாரு, சசிகலா வந்துருவாங்க, அப்புறம் நம்ம அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு மண்டையை கழுவி வச்சா செங்கோட்டையனை சேர்த்தாங்க. பார்த்தா டிடிவி தினகரன்ட்ட தம்பி உங்கள் ஃபைல் கையில் இருக்குது, நம்பர் சொல்கிறேன் கரெக்டாக பாருங்க, நான் அங்கேருந்து ஃபோன் அடிச்சேன், என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாளைக்கு நடக்கிற என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, அதான் வந்துட்டேன், நான் அங்கே தான் நிற்கிறேன், நீங்கள் பார்க்கலையா என்ன அப்படின்னு இவர் அங்கே போயிட்டார். அதனால முடிஞ்சிருச்சு. இவங்க எதிர்பார்க்குறாங்க என்னடா டிடிவி தினகரன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு. இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்துருவாரு சேர போறாரு அப்படின்னு. ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ந்துருந்தா இன்னும் ஜாலியாக அடிச்சிருக்கலாம். ஏன்டா ஊழலை ஒழிக்கிற லட்சணமாடா பக்கத்தில் வர்றான்னு சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, இங்கேயும் அவங்களும் அதான் சொல்லுவாங்க. என்டிஏவும் ஏண்டா ஆகச்சிறந்த ஊழல் கட்சி பாஜக தான் இந்தியாவிலேயே. அந்த கட்சியோட சொத்து மதிப்பு இந்த 14 வருஷத்தில் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படா இவ்வளோ உயர்ந்துச்சுன்னு கேட்கலாம். அந்த கட்சி ஊழலை ஒழிக்க போகுதுன்னு சொல்கிற ஸ்டேஜில் எத்தனை யார் இருக்கா? எடப்பாடி இருக்காரு, சிவி சண்முகம், அன்புமணி இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஊழல் செஞ்ச எல்லாரும் லைன்ல பட்டியலில் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருமே சிபிஐ வழக்கு வேற இருக்கு. எஸ்பி வேலுமணி இருக்காரு, எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்து. அதனால நம்ம அப்படியே இங்கே வைக்க வேண்டிய பாயிண்ட் அங்கே வச்சிடலாம். இப்போ என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு ஒரு பெண் குயின் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, தனியாக அப்படியே போயிட்டு இருக்காரு. நான் போய் 234 நான் தேட போறேன் கீன்னு கத்திக்கிட்டே பெண் குயின் மாதிரி தனியாக போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆதவ அர்ஜுனா மேடைக்கு ஒன்று நடைமுறைக்கு ஒன்றுன்னு பேசுறாரு. எப்போதுமே மேடையில் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு போயிடுறாரு, நடைமுறையில் வந்து பார்த்தா நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். மேடையில் திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியினரையும் மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி, கொலாப்ஸ்னா அவரோட மனசில் கொலாப்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு பேசினார். இருக்கிறதே 20 பேர். அங்கிட்டு பார்த்தா நான் அப்படி சொல்லலை, அண்ணா பக்கத்தில் இருக்க 20 பேர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு மாற்றி சொல்கிறாரு. இவர் யார்? ஆதவ அர்ஜுனா யார் அப்படின்ற கேள்வி இருக்கு. சாவக்கரை வந்து வெள்ளையர்கள் பார்த்தா பயந்து நடுங்குவாங்களாம். சாவக்கரை அப்படின்னு இங்கே இருக்க சில பேர்ட்ட சொல்லி வச்சிருந்தாரு. இல்லை உண்மையிலே, ஏன்னா சாவக்கரை எதிரில் பார்த்துட்டாங்கன்னா ஷூ எடுத்து பின்னாடி ஒளிச்சு வச்சுருவாங்களாம். ஏன்னா அதை அவர்கிட்ட ஒரு யுத்தி இருக்குது, நக்கி அதை தேய்ச்சி எடுத்துருவார் ஷூவை. அதனால மன்னிப்பு அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்பாரு. அந்த பொருத்தம் அப்படியே ஆதவ அர்ஜுனாட்ட வரும், அந்த பரம்பரை தான். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சிருக்காரு, என்ன மன்னிச்சிருங்க, திணித்து ஒட்டிட்டாங்க திமுகவினரும் போடுறான். அந்த வீடியோ வேறு எங்கேயுமே இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமெண்டில் தான் இருக்குது. பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான முளமாரித்தன வேலையை பார்த்தேன்னு. சரியா? அது நீ அவ்வளோ அழகாக இருக்குது. வேறு எந்த சேனல்லையும் கட்டிங் ஓட்டிங்கலாம் இல்லை, உன்னோட வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் நீ சொந்தமாக வச்சுருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமெண்டில் இருக்க அந்த வீடியோ அதில் தெளிவாக இருக்குது. இங்கே வந்து மாற்றி போட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. பொய்யில் பிறந்தவர் தான் ஆதவ். நீங்கள் இந்த பொய்யுக்கெல்லாம் இங்கெல்லாம் இல்லை, உச்சநீதிமன்றத்திலே பொய் சொன்னவர் தான் ஆதவ். நாங்கள் கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடலை, அங்கே வந்து மருத்துவர் குழுவில்
மருத்துவர் தான் ஒரு மருத்துவர் என்பதே மறைத்து அங்கே இருக்கவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்தார் டி.கே. பிரபு. யார்? பல் டாக்டர் டி.கே. பிரபு சிகிச்சை அளித்தார். பல் டாக்டர் அங்கே போய் கூட்டத்தில் வந்து பல் எதுவும் நவுந்துருச்சாமா அப்படின்னு பார்த்தாரா என்னன்னு தெரியல. பல் டாக்டர் வந்து சிகிச்சை அளித்தார் அப்படின்னு போட்டிருந்தார். அவருடைய ஒட்டுமொத்த வீடியோலையும் சிபிஆர் டெஸ்ட் எடுத்த மாதிரி ஒன்று கூட இருக்காது. சிபிஆர் டெஸ்ட் கூட அதில் வைக்க முடியாது. அப்போ அவர் ஒன்று இந்த மாதிரி அந்த அஃபர்டபிலிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பொய் தான், முழுக்க பொய். ஆனால் வெளியில் சொன்னதும் அந்த அஃபர்டபிலிட்டியில் வச்சதும் வேற வேற. அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் நடக்கும். நீங்கள் கரூர் சம்பவத்தில் ஒரு மேடைக்கு ஒன்று, இங்கே ஒன்று, மக்கள்கிட்ட ஒன்று, இங்கே ஒன்று. மக்கள்கிட்ட வந்து சோசியல் மீடியாவில் என்ன பரப்புனாங்க? செந்தில் பாலாஜி ஆளு வந்துட்டாங்க, செந்தில் பாலாஜி வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, கத்திய விடனா திறமையை திருவாங்க, கீரல் இருந்துச்சு, அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாங்க. ஆனால் மேடையில் வந்து என்ன பேசுனாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, பாதுகாப்பு கொடுத்துருந்தா நாங்கள் கிழிச்சு நட்டமாக நிப்பாட்டிருப்போம். எப்படி விக்கிரவண்டிலையும் மதுரை மாநாட்டிலையும் நாங்கள் அப்படியே அமைதியாக நடத்தி முடித்தோமோ அந்த மாதிரி கிழிச்சு தள்ளியிருப்போம். அப்படி வந்து அவுத்து விட்டார். இந்த பொய்யில் பிறந்தவர் தான் ஆதவ். அப்படி தான் விஜய் இன்னைக்கு நம்ப வச்சுருக்காரு. என்னென்ன நம்ப வச்சுருக்காருன்னா, நீங்கள் வந்துருங்க, டிசம்பர் மாதத்துக்குள்ளே திமுகவில் இருக்க சிட்டிங் அமைச்சர் 2 பேர் வரப்போகிறாங்கன்னு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. வரல, யாரும் வரல. அதுவும் நிதியமைச்சரா இருந்து இப்போ போனவர் யார் பிடிஆர் சொல்லிட்டு இருந்தாங்க. சிட்டிங் அது பாஜகவும் கொக்கி போட்டுச்சு பிடிஆருக்கு. அப்படியே எங்கள் தாத்தா யாருன்னு தெரிஞ்சுட்டு வாடா வெண்ணன்னு அவர் சொல்லி அனுப்பிடுவார் போல். அடுத்த பொய் 40% நம்ம வாங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 40% ஒரு கட்சி வந்து வாக்கு சதவீதம் வச்சிருக்க எனக்கு தெரிஞ்சு இல்லை 40% நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு விஜய் நம்ப வச்சிருக்காங்க. அந்த தற்கொலை அவரும் நம்புறாரு. 40 அப்போ பாதி வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம், அந்த 10 மட்டும் யாருன்னு பாருங்கன்னு இவர் கேட்பாரு. 40 வந்தாலே ஆட்சியை பிடிச்சிடலாம் எப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறது? பாதி வந்தா பிடிச்சிடலாம் அப்படின்னு இவருக்கு சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் யாரும் வராம 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்க போறோம், நீங்க வந்துருங்க, நான் விஜய் அறிவிக்க போறாருன்னு காத்திருந்து அந்த நிறமையாகி இப்போ 234 இவர் அறிவிக்கிறார். 234 அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கப்புறம் தலைவரே நீங்க எங்க நிக்க போறீங்க? ஐயோ என் பேர் எதில் வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்போ ஏதோ ஒரு மாவட்டத்தை உருவாக்கலாமா, இல்லை எவனையா வாபஸ் வாங்க வச்சிருங்க, நாம் அங்கே நின்றுக்கலாம். அந்த கதை தான் இவங்க இல்லை. 234 அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 6 பேர் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, போஸ்டே ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதில் ஒரு டி.கே. பிரபு, பர்வேஸு, மரிய வில்சனு, ஈசிஆர் சரவணன், இவங்க எல்லாருமே விஜய் என்ன சீட்டு எனக்கு தரது, ஆல்ரெடி நான் தான்டா இங்கே வேட்பாளர்னு வெளியே ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்தனால தானே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. கொடுத்துருக்காங்க, அதான் கண்டிப்பாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அஜித்தாட்டே கன்வின்ஸ் என்னென்னா, உனக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை, மாவட்ட செயலாளர் சீட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் காளியம்மாள் சேர போகிறாங்க, அவங்களுக்கு துணை பொறுப்பில் மீனவர் சார்ந்த பொறுப்பில் உனக்கு ஒன்று தரோம், அப்படி இருந்துக்கோ, அதுக்கு சில லட்சங்கள் பார்த்துக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம். அது வந்து மாவட்ட செயலாளர் இல்லை, மாநில பொறுப்பில் இருக்கிறது கூட டம்மி, அந்த அவங்களுக்கு கொடுக்குற பொறுப்பு. அப்படி பேசி தான் கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்படி சீட்டுக்கே பணம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாங்கினவங்க ஊழல் ஒழிக்க போகிறாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க வந்து கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் இப்போ தனியாக வந்து அப்பாவெல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. ரோட்டில் வந்து அடித்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பா வந்து, டேய் அடித்து விளையாடக்கூடாது, அவங்க கூட அன்பாக விளையாடணும், புரியுதா, கை கொடுத்துக்கோ, அந்த வேலையை அப்பா எஸ்சிசியை வந்து பார்க்குறாரு அரசியலில்.